எப்படி வந்து போகர் ஒரு பீரியட்ல வாழ்ந்தாரு, அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னா திருவண்ணாமலைங்கிற இடத்துல தான். சொல்றத பார்த்தா 15 சித்தர்களும் திருவண்ணாமலையில் தான் இருக்காங்கன்றீங்களா? எல்லா சித்தர்களும் நமக்கு தெரிஞ்சது 18 சித்தர். ஞானிகள், யோகிகள் அவங்க எல்லாருமே அன்னைக்கு அதிகப்படியான உச்ச பவர்ல இருப்பாங்க. அந்த அமாவாசை திதியில பொருள் வேணும்னா பௌர்ணமி அன்னைக்கு போங்க, உங்களுக்கு அருள் வேணும் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு போங்க, கிரிவலம் போங்க. சில நேரம் நம்மளை அறியாமலே நம்ம ஆன்டி கிளாக் வைஸ்ல கோயில என்னைக்கா ஒரு நாள் வளம் வந்துருவோம். ஓகே, அப்படி வந்தாலும் கர்மா கழியும். இதை வந்து உணர்றவங்களுக்கு தான் நிச்சயமா புரியும். புனிதமான கடல்ல வந்து நீராடுறதுலயே வந்து கர்மா கழியும். இதுல எனக்கு நம்பிக்கை இருக்கா? வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஒரு புனிதமான கடல்ல போய் நீராடுங்க, கிரிவலம் வாங்க, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாவது இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு. நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தேடல் பயணத்தில் நிறைய நல்ல மனிதர்களை மீட் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு அஸ்ட்ராலஜர் மகாஸ் ராஜா நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஏன் நான் கிரிவலம் வரணும் அப்படின்னா, நம்ம கிரிவலம் வர பாதையில் பார்த்தோம் அப்படின்னா கீழே பெரியவங்க சொன்னது என்ன அப்படின்னா, நிறைய ரிஷிகள், முனிகள் அந்த காலத்துல இருந்தே கிட்டத்தட்ட 5000 வருஷம், 10,000 வருஷம், லட்சக்கணக்கான வருஷத்துல, ஏன்னா அந்த மலை வந்து ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு மலையா இருந்தது. திரேதா யுகத்துல ஒரு மலையாகவும், துவாரதா யுகத்துல ஒரு மலையாகவும், அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயங்கள்ல தங்க மலையா இருந்திருக்கு, அப்புறம் வந்து பிளம்புகளை கக்கக்கூடிய ஒரு மலையா இருந்திருக்கு, ஏரி மலையா இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தை கடந்து வந்து இப்போ கல் மலையா நமக்கு வந்து காட்சி தருது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, போகர் சித்தர் வாழ்ந்தாரு, அகத்தியர் மாமுனி வாழ்ந்தாரு, இந்த மாதிரி சித்தர்கள்லாம் இருந்தாங்க. இவங்கெல்லாம் இப்ப என்னவா இருக்காங்கன்னா ஒரு சைலண்ட் ஸ்டேட்ல திருவண்ணாமலையில இருக்காங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாருமே, எல்லா சித்தர்களுமே ஒரு சைலண்ட் ஸ்டேட்ல இப்போ ஒரு கொஞ்சம் அதாவது நம்ம படிச்சிருப்போம், புராணங்கள்ல படிச்சிருப்போம், நமக்கு சொல்லப்பட்ட போகர் 7000 இந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம நிறைய அந்த அவர் கொடுத்துட்டு போன ரைட்டிங்ஸ் எல்லாம் நம்மளால படிக்க முடியும். இந்த இடத்துல நான் வாழ்ந்தேன், இப்படி நான் நவபாஷான சிலை பண்ணேன், இந்தந்த இதெல்லாம் வச்சு மெடிக்கலுக்கு இவ்வளவு விஷயங்கள் பண்ணேன். ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு விஷயத்த கையில் எடுத்துட்டு பண்ணாங்க. இப்போ அவங்கெல்லாம் எங்க? அப்ப நம்மளும் வந்து அவங்களெல்லாம் பார்க்க வேண்டாமா? நம்ம வாழ்ற இந்த சமகாலத்துல அவங்க வாழலையா அப்படின்னு கேட்டா, இந்த யுகத்துல அவங்க என்னவா இருக்காங்க கலியுகத்துல அப்படின்னா, ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட், அதாவது அவங்க இருக்கிறது ஒரு தியான நிலையில இருக்காங்க. அவங்க எப்போ வெளியில வரணும்னு நினைக்கிறாங்களோ, குறிப்பா கலியுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கு, குறிப்புகள் இருக்கு. ஓகே, அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க அந்த கலியுகம் முடிகிற டயத்துல அவங்க திருப்பி நம்மளோட வசிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வருவாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க பவரோட இருக்காங்களான்னா, ஏன்னா அவங்க எல்லாம் அப்பாற்பட்டவங்க, அவங்களுக்கு எல்லை கிடையாது. அவங்க நிச்சயமா அவங்களுக்கு உண்டான இதோட தான் இருக்காங்க. என்ன நம்மளோட வந்து எப்படி வந்து போகர் ஒரு பீரியட்ல வாழ்ந்தாரு, அவர் வந்து எல்லா மனிதர்களையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாரு, எல்லா இதுவும் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாரு. அதெல்லாம் இன்னைக்கு இல்லையே அப்படின்னா, அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னா திருவண்ணாமலைங்கிற இடத்துல தான். அப்போ நம்ம வர்ற சொல்றத பார்த்தா 15 சித்தர்களும் திருவண்ணாமலையில் தான் இருக்காங்கன்றீங்களா? எல்லா சித்தர்களும் நமக்கு தெரிஞ்சது 18 சித்தர். இது குறிப்பா மெயினா 15 சித்தர்கள். கண்டிப்பா கண்டிப்பா. மற்றபடி எல்லா சித்தர்களுமே அரூபமா அங்கதான் இருக்காங்க. அவங்களோட சக்தியை உணரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் ரொம்ப, ஏன்னா இப்ப நீங்க சொல்ற தகவல் வந்து ரொம்ப புதுசா இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா இடைக்காடா இருந்தாரு, அப்புறம் அங்க இருக்கிற நிறைய மகான்கள், ஈர்க்கப்பட்ட மகான்கள் அங்க இருந்தாங்க. அவங்களெல்லாம் நம்ம வந்து மகான்களா, சித்த பெருமக்களா நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நீங்க சொல்றது என்னன்னா 15 சித்தர்களே வேற வேற காலகட்டத்துல, வேற வேற யுகங்கள்ல, வேற வேற இடத்துல இருந்திருக்காங்க. ஸோ இப்ப எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னும் போது புதுசான தகவலா எப்படி சார் நான் இதை எப்படி நான் பாத்துக்கிறேன், நீங்க நாங்க இது எப்படி நான் நம்புறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் மக்களுக்கு. அமாவாசை திதி என்னைக்கு? மாசம் நமக்கு அமாவாசை வரும். அமாவாசை திதி அன்னைக்கு நான் ஒரு சித்தரை நான் வந்து தியானம் பண்றேன் சார். நான் ரெகுலரா நான் ஒரு சித்தரை வந்து அவருக்கு நான் உபவாசம் பண்றேன், அவருக்கு நான் தியானம், அவரை நினைச்சு நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். தினமும் நான் இருக்கிற வீட்டுல வந்து நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். அவரை நினைச்சு அவரோட ஜீவ சமாதிக்கெல்லாம் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நிறைய பேர் அந்த மாதிரி ஜீவ சமாதி போயிட்டு வரவங்க. சித்தர் வழிபாடு இருக்கிறது இயல்பு தானே, அது நிறைய பேருக்கு அந்த வழிபாடு. இப்ப திருவண்ணாமலை வந்தாலே ஜீவசமாதி எல்லாருமே வந்து போயிடுவாங்க, அங்க இருக்கிற ஜீவசமாதி. அதே மாதிரி மத்த சித்தர்களுக்கான ஜீவசமாதி போயிட்டு வரவங்க நிறைய பேர். தமிழ்நாட்டுல சில ஸ்தலங்கள் இருக்கு ஜீவசமாதிக்குன்னே. இப்ப நீங்க பாம்பாட்டி சித்தர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மருதமலையில ஜீவசமாதி, அந்த மாதிரி ஒவ்வொரு சித்தருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நான் சொன்ன விஷயத்த நீங்க உணரணும், உங்க சித்தரை நீங்க உணரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் வாங்க. அமாவாசை அன்னைக்கு எல்லாரும் பௌர்ணமி அன்னைக்கு தானே கிரிவலம் போறாங்க. நீங்க அமாவாசை அன்னைக்கு ஆன்மீக தேடலுக்காக உங்க கிரிவலம் வாங்க.
புதுசா திருவண்ணாமலைக்கு சொல்றது. ஏன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு போனா ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. கண்டிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர் நிரம்பி ஒளி அவ்வளவு கூட்டம் இருக்கு. திருவண்ணாமலையிலும் இருக்கு. அதே மாதிரி அங்க ஒரு கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நீங்க சொல்ற தகவல் வந்து அமாவாசை அன்னைக்குன்னு சொல்றீங்க. ஆமா. சோ இது நம்ம எப்படி இதை பாத்துக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது, கண்டிப்பா மக்கள் எப்படி கண்டிப்பா அமாவாசை திதி நான் முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஏன் அமாவாசைக்கு வரணும்னு சொல்றேன். ஓகே. அமாவாசை திதி நம்ம பொதுவா நம்ம எப்படி பாத்துக்கிறோம் அப்படின்னா, அன்னைக்கு வந்து நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்களை நினைச்சு நம்ம வழிபடுவோம். இது பொதுவான வழக்கம். கண்டிப்பா நம்ம நம்ம அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களை, நம்ம அம்மாவோ அப்பாவோ நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்களை நினைச்சு ஒரு படையல் வச்சு அவங்க வந்து பூமிக்கு வரதா ஒரு ஐதீகம். அதை நினைச்சுதான் நம்ம வழிபடுவோம். அது உண்மையா சார் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு ஐதீகமான ஒரு விஷயம் தான். இதெல்லாம் நம்பப்படுது. அதை நம்ம ஸ்ரத்தையோட நம்ம அதை எடுத்து பண்றோம். ரைட். ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, ஒருத்தரோட இறப்புக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு 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 கூட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அந்த ஆன்மா வந்து ஒரு கூட்டுக்குள்ள இருக்கும். அந்த வந்து அது வந்து நம்ம இந்த பூலோகம் இல்லாத யூனிவர்ஸ் வெளியில வந்துட்டு அவங்க ஒரு கூட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஷெல்லுக்குள்ள அவங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற லோகங்கள் சொல்றீங்க. வேற லோகங்கள், லோகத்துல இருப்பாங்க. நிறைய லோகங்கள் இருக்கு இல்லையா? ஒருத்தரோட இறப்புக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட அந்த ஆன்மாவானது என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒரு நட்ஷல்ல போயிட்டு இருந்துக்குங்க. மேல் லோகத்துல அது ஒரு நட்ஷல்ல இருக்கும். நம்ம பூலோகத்துல இல்லாம இப்போ பொதுவாகவே நமக்கான உணவு, தாவரங்களாகட்டும், நமக்கான உணவு சூரிய ஒளியில இருந்து தான் நம்ம உணவு எடுத்துக்கிறோம். இதான் உண்மை. தாவரங்களுக்கு வரும், தாவரங்கள்ல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம், செடி கொடி இதுல இருந்துலாம். அதே போல இப்போ ஏற்கனவே இறந்த ஆன்மாக்களுக்கான உணவுன்னு இருக்கு இல்லையா, தினசரி உணவுன்னு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா அமிர்தம் வழியா வரும். எப்படி அப்படின்னா, சூரியன்ல இருந்து சந்திரனுக்கு வரும், சந்திரன்ல இருந்து ஒரு அமிர்தம் வந்து இறந்த ஆன்மாக்களுக்கு அது உணவா தினமும் போகும். இந்த அமிர்தமான உணவு கரெக்டா அமாவாசை அன்னைக்கு கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய அமிர்தத்தை சந்திரனால ப்ராசஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும், அன்னைக்கு அந்த அமிர்தம் வந்து ஆன்மாக்களுக்கு கிடைக்காது. அதனாலதான் அவங்க பூலோகத்தை நோக்கி வராங்க தன்னோட உணவு தேவைக்காக. அப்ப யாருக்கிட்ட வருவாங்க, அவங்க ஏற்கனவே வாழ்ந்த வீட்டுக்கு தானே வர முடியும். ஏற்கனவே முன் பிறவியில எந்த பிறவியில முடிச்சுட்டு போனாங்களோ அந்த உறவுகளை தேடிதான் அவங்க வர முடியும். சரி, நம்மளோட பையனோ நமக்கான உறவுகள் வந்து நமக்கான ஒரு படையல் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஐதீகம். அப்போ அவங்க வந்து காக்கை உருவத்துல வந்து அந்த உணவை எடுத்துக்கிற மாதிரியும். ஏன்னா பொதுவாகவே காக்கைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உடல் 2 உயிரை கேரி பண்ற கெப்பாசிட்டி அதுக்கு உண்டு. அது ஒரு உடல் 2 உயிரை அதால கேரி பண்ண முடியும். அதனாலதான் அந்த காக்கையோட உயிரும் அங்கதான் இருக்கும். இறந்த ஆன்மாவோட உயிரும் பார்த்தீங்கன்னா அந்த காக்கை வழியா வந்து நம்ம கொடுக்குற அந்த படையலை ஏத்துக்கிட்டு போறாங்க அப்படிங்கிறது தான் ஐதீகம். இப்ப இதை நம்ம சரிவர செஞ்சுக்கிட்டு வரோம் அப்படின்னாலே அந்த ஆன்மாக்கள் சந்தோஷம் அடையும். ரைட். இதே போல நம்ம திருவண்ணாமலை அப்படிங்கிற அந்த கான்செப்ட் பேசிட்டு இருக்கும்போது, அமாவாசை அன்னைக்கு இருக்கிற எல்லா சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், அவங்க எல்லாருமே அன்னைக்கு அதிகப்படியான உச்ச பவர்ல இருப்பாங்க அந்த அமாவாசை திதியில. நீங்க பொதுவாகவே பொருள் வேணும்னா பௌர்ணமி அன்னைக்கு போங்க. உங்களுக்கு அருள் வேணும் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு போங்க, கிரிவலம் போங்க. அன்னைக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, நம்ம சொல்லிட்டு வந்த மாதிரி சித்தர்கள் ஈடுபாட்டில் நான் இருக்கேன் சார், சித்தர் வழிபாட்டில் இருக்கேன், நான் ஒரு சித்தரை தியானிக்கிறேன் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு திருவண்ணாமலை போங்க. நிச்சயமா அவங்க இருக்கிறதுக்கு உண்டான ஏதோ ஒரு உணர்தலை உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க. நீங்க ஆத்மாத்தமா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க அந்த சித்தரை நோக்கி ரொம்ப ஆத்மாத்தமா நீங்க வந்து உங்களோட ப்ரேயர்ஸ் இருக்கு அப்படின்னா, அப்ப நான் வந்து ரமணர் மகரிஷி போய் வழிபடலாமா சார், அவரை நான் வந்து தியானிக்கலாமா, சேஷாத்ரி மகரிஷி, ராம் சூரத்குமார், இந்த மாதிரி எல்லாரோட ஜீவ சமாதிகளுக்கு நான் போகலாமா? அவசியம் போங்க. இது வரைக்கும் நீங்க பெறாத ஒரு ஆன்மீக அனுபவத்தை அமாவாசை அன்னைக்கு திருவண்ணாமலையில நீங்க உங்களால பெற முடியும். நீங்க ஆத்மார்த்தமா இருக்கீங்க அப்படின்னா. பொதுவாகவே அமாவாசை அன்னைக்கு கிரிவலம் போறீங்க அப்படின்னா உள்ள நிறைய பேர் தியானிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கும் நிறைய சித்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அப்புறம் சன்னியாசிகளே கொஞ்சம் நல்ல யோக நிலையில இருக்கக்கூடிய, கொஞ்சம் ஆன்ம பலம் அதிகமா இருக்கக்கூடிய சன்னியாசிகள் உள்ள மலை, அந்த திருவண்ணாமலையில குகையில உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு தான் இறங்கி கீழே வருவாங்க. அவங்க கிரிவலத்துக்கு வர்றது என்னைக்கு அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு தான் கிரிவலம் வருவாங்க. ஆனா நம்ம பிரதட்சணமா சுத்துவோம். அதாவது எப்பயுமே நம்ம வந்து கிளாக் வைஸ்ல தான் வந்து மலையை சுத்துவோம். ஆன்டி கிளாக் வைஸ்ல வருவாங்க. சில நேரம் நம்மளோட பிராப்தம் இருந்ததுன்னு சொன்னா அவங்கள நீங்க நேருக்கு நேர் வந்து கிரிவலத்துல பார்க்கலாம். உங்களை பாக்குறதுக்காக அவங்க வரல, அவங்க கிரிவலத்துல அப்படி ஆப்போசிட்ல போவாங்க. எதனால சார் அது ஆப்போசிட்ல அவங்க சுத்துவாங்கன்னு சொல்றீங்க? அது சில சூட்சமா அவங்க வச்சிருக்காங்க. பொதுவாவே ஒரு கோவிலுக்கே நீங்க போறீங்க, பிரதட்சணமா வந்து நீங்க வரீங்க அப்படிங்கிறத விட சில நேரம் நம்மள அறியாமலே நம்ம ஆன்டி கிளாக் வைஸ்ல கோயில என்னைக்கா ஒரு நாள் வளம் வந்துருவோம். அப்படி வந்தாலும் கர்மா கழியும். கழியும்.
நம்மளோட கர்மா வந்து அந்த இடத்துல அசைச்சு பாத்துரும். சில நேரம் அது யதார்த்தமா நடக்கணும், நம்ம பிளான் பண்ணி நடக்கக்கூடாது, யதார்த்தமா நடக்கணும். நடந்ததுன்னா அந்த மாதிரி கர்மக்களையும் அவங்க சில சூட்சமா வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல வராதனால. அப்படி அப்பிரதட்சணமா வரும்போது நம்மளை வந்து அவங்க பார்வையில நம்ம பட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமா உங்க கர்மா வந்து பெரிய லெவல்ல ஆன்சர் ஆகும். நீங்க ஒரு முறை போயிட்டு வந்து பாருங்க, இதை வந்து உணர்றவங்களுக்கு தான் நிச்சயமா புரியும். அதே மாதிரி பொதுவாகவே திருவண்ணாமலை கிரிவலம் நீங்க போறீங்கன்னா நீங்க இது வரைக்கும் முற்பிறவி நிறைய எடுத்திருப்பீங்க இல்லையா? ஆமா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 3000 பிறவி மினிமம் எடுத்திருந்தீங்கன்னா தான் அந்த பக்கமே உங்களோட காலடி படும் அப்படின்னு. அந்த பிறவி ஆன்மாக்கள் எல்லாம் உங்களோடய கிரிவலம் வருங்க. அதான் அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்போ நிறைய விடை தெரியாத ஆன்மாக்கள், அதோட மெமரி, இதெல்லாம் தான் நம்மளோட கர்மா. இதுக்கு முன்னாடி செய்த பாவங்கள், இதுக்கு முன்னாடி செய்த முன்பிறவியில் செய்த நல்லது கெட்டது எல்லாமே சேர்ந்ததான் நம்மளோட கர்மா. அதெல்லாம் சேர்ந்து அதுக்கு சரியான விடை கிடைக்காம நம்ம கூடவே சேர்ந்து அதுவும் கிரிவலம் வரும். நம்ம கூடனா அப்படி நம்மளுடைய சரீரத்திலே இருக்குமா? நம்ம சரீரத்துக்கு பின்னாடி அது பாட்டு அது ஆன்மா நிலை தானே. ஓகே, அதனால அவங்களும் சேர்ந்து, அது வேற யாரும் இல்லை, நம்ம தான். இந்த மெமரி எந்த அளவுக்கு நம்ம எரேஸ் பண்ணிக்கிட்டே வரோமோ, குறைச்சிக்கிட்டே வரோமோ, நம்மளோட கர்மா மூட்டை குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுதான் கர்மாங்கிறது. இதை எப்படி கழிக்கலாம்? ஒண்ணு, இந்த மாதிரியான ஒரு கிரிவலத்துல நம்மளால கழிக்க முடியும். பொதுவா ஒரு கடல், புனிதமான கடல்ல வந்து நீராடுறதுலயே வந்து கர்மா கழியும். அதனாலதான் ராமேஸ்வரத்தை வச்சிருக்காங்க, திருச்செந்தூர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி புனிதமான, ஏன்னா அந்த கடல் நீர்ல உப்பு இருக்கு. ஆமா, அது வந்து பெரும் வாரியா நம்மளோட கர்மா வந்து. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு சிரத்தை எடுத்து பண்ணணுமா சார்னா, இதுல எனக்கு நம்பிக்கை இருக்கா? வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஒரு கடல், ஒரு புனிதமான கடல்ல போய் நீராடுங்க, கிரிவலம் வாங்க, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாவது இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு. சில வாய்ப்புகள் இது இருக்கு சார், எனக்கு நான் மாசம் என்னால பண்ண முடியும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்துக்கு கொஞ்சம் இதுக்கு ஒரு நாள் நம்ம ஒதுக்கி செய்யறதுனால நம்ம ஒன்றும் ஆக போறது இல்லை. இதுல இன்னொன்னு இருக்கு, வெறும் பூர்வ ஜென்ம கர்மா, பூர்வ ஜென்ம புண்ணியம், இதை பத்தியே நம்ம ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டு இருக்கோம். அதுவே ஒரு பேச்சு பொருளா இருக்கு. இந்த ஜென்மத்திலையும் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல அன்றாட. நம்ம எல்லாருமே சரியா நடந்துக்கிட்டோம்னு எல்லாருமே 100% 100% நம்ம சொல்லிட முடியாது. இந்த ஜென்மத்திலையும் நம்ம இந்த பிறவிலையும் நிறைய தவறுகள் நடக்கும் நம்மள அறியாமலே. நம்ம ஒருத்தரை நோக்கடிச்சிருப்போம், இல்லை நம்மள நிறைய பேர் நோக்கடிச்சிருப்போம். நிறைய விஷயம் நம்ம வந்து கடந்து போயிட்டு தான் இருப்போம். யாராவது ஒருத்தர் உதவி கேட்கும் போது அந்த டயத்தில் நம்மளால அந்த உதவி செஞ்சிருக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பின்னி பிடைஞ்சதான் வாழ்க்கை. அந்த மாதிரி சுய கர்மா நம்மளை ஒட்டாம இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படும். கிரிவலம் இதெல்லாம் நிச்சயமா தேவை. எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி சார், இப்ப கிரிவலம் நம்ம போறோம்னு சொல்றீங்க, போகும்போதே கர்மா குறையும்ன்றீங்க. என்ன மாதிரியான மாறுதல்கள் மூலியமா கர்மா குறையும்? ஏதாவது சயின்ஸா ஏதாவது சொல்ல முடியுமா, இல்ல என்ன மாதிரி சொல்ல முடியும் உங்களால? கண்டிப்பா நீங்க இதை சயின்ஸுங்கிறத தாண்டி நீங்க உணரணும். எப்படி உணரலாம்? இது எனக்கு கண்ணுக்கு நேரம் எப்படி? ஏன்னா நீங்க சாதாரணமா நம்ம வந்து கர்மா குறையும், கிரிவலம் போங்க அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு ஒரு மீட்டர் வேணும், அதுக்கு ஒரு விஷயம் வேணும்ல. எப்படி அது சுத்தனா குறையும் அப்படின்னு ஒரு விஷயம் வேணும்ல. இன்னைக்கு இருக்கிற ஒரு சில பேருக்கு இது வந்து இருக்கும், இந்த பிரச்சனை இருக்கும். என்ன பிரச்சனை? சரி, நான் போனாலே அந்த இடத்துல ஒரு வேலை நடக்க மாட்டேங்குது, இல்லை நான் எதை ரொம்ப ஆசைப்படுறேனோ அந்த விஷயம் தள்ளி போகுது, இல்லை நான் எந்த இலக்கை அடையணும்னு நினைக்கிறேனோ எனக்கு கிடைக்க வேண்டியது பக்கத்துல இருக்கவருக்கு ஒருத்தர் கிடைக்குது. இதே விஷயத்த புலம்பிட்டே இருப்பாங்க, கண்டிப்பா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு செல்ஃபா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனக்கு தெரியும், இல்ல தனக்கு என்ன நடக்குதுன்னு. சார், நான் ஒரு இன்டர்வியூக்கே போறேன், ஆமா நான் நல்லா பண்றேன், நான் நல்ல உழைப்பு கொடுக்குறேன், எனக்கு ப்ரொமோஷன் வரல, இல்ல நான் ஒரு வேலையில இருக்கேன், நான் நல்லா தான் பண்றேன். அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க கர்மா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த பிளாக்கை உடைச்சிருச்சுன்னா நீங்க அடுத்த கட்டத்துக்கு போயிருவீங்க, நீங்க அடுத்தடுத்த நிலைக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. அது பிளாக் பண்ணும். இதெல்லாம் தாண்டி சில பேருக்கு ஆன்மீக தேடலும் இருக்கும் இல்லையா? ஒரு 10 நிமிஷம் என்னால உட்காந்து தியானம் பண்ண முடியலன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஏன்னா நீங்க இறைவனை தேடிட்டீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க இறைவனை அடையறதுக்கு உண்டான வாசலுக்கு போயிடுவீங்க இல்லையா? அங்கேயும் உங்களை பிளாக் பண்ணும். அப்ப நம்ம எல்லாரும் வாசல்ல நின்றுதான் வந்து பண்ணிட்டு இருக்கோமே தவிர இன்னும் நம்ம உள்ளே போகல, அந்த விஷயத்துக்குள்ளேயே நம்ம இன்னும் உள்ள போகல. அப்ப இது எங்க, எப்படி இதை உணரலாம், எப்படி இதை நம்ம கண்கூடா பார்க்கலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, உங்க முகத்தையே இன்னைக்கு செல்போன்லாம் வந்துருச்சு, செல்ஃபி அதெல்லாம் வந்துருச்சு. பொதுவாக அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கண்ணாடியில பாக்குற பழக்கம் உண்டு. எந்த ஊருக்கு கிளம்பி போனாலும் சரி, வீட்டுக்கு வந்தோடனே முதல்ல அவங்க பாக்குற வேலை என்னன்னா கண்ணாடியில போய் தன் முகத்தையே பார்ப்பாங்க. பொதுவாகவே கிரிவலம் போறதுக்கு முன்னாடி உங்க முகத்துல ஒரு பொலிவு இருக்கும் இல்லையா? இல்ல பொலிவே இல்லைன்னே வச்சுக்கீங்களேன். நீங்க ஒவ்வொரு முறையும் கிரிவலம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, ஒரு தேஜஸ் முதல்ல உங்க முகத்துல வரும். கிரிவலம் போனதுக்கு அப்புறம் கண்ணாடியை பார்க்க சொல்லுங்க, நிச்சயமா பாருங்க, உங்க ஃபேஸ்ல ஒரு தேஜஸ் தெரியும். இந்த தேஜஸ் என்ன பண்ண போகுது? நம்ம ரொம்ப அழகாயிட்டா மட்டும் நம்மளோட கர்மா கழிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா அப்படின்னா, இப்போ ஒரு வருத்தத்துல இருக்கும்போது நம்மளோட முகம் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி வாட்டமா இருக்கும், ஒரு மாதிரி கருப்படைஞ்சு ஒரு மாதிரி ஒரு டார்க்கா இருக்கும். நம்மளுக்கே தெரியும் நம்ம வந்து ஒரு டல்லா இருக்கும், ஒரு டல்னஸோட இருக்கும். அந்த கர்மாங்கிற மூட்டை லைட்டா அதுல லீக் ஆகுது, அதுல கொஞ்சம் கர்மா கழிஞ்சிருக்கு அப்படின்னா நம்மளே
ஏதோ ஒரு குளிச்சுட்டு வந்த ஒரு ஃப்ரெஷ் இருக்கும், Freshness, நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அது முதல்ல உங்க முகத்துல தெரிய ஆரம்பிக்கும். சார் நடந்துட்டு வந்துட்டேன், ரொம்ப டயர்டா இருக்கு, அந்த டயர்டை நான் இங்க சொல்ல வரல. உங்க ஃபேஸ்ல நிச்சயமா ஒரு தேஜஸ் வருங்க. அதை நீங்களும் உணரலாம். கொஞ்சம் ஆன்மீக நிலையில இருக்கிறவங்க உங்க ஃபேஸை பார்த்தாலே உங்ககிட்ட நின்று ஒரு 2 நிமிஷம் பேசுவாங்க. இதை நீங்க முதல்ல உணரலாம். கிரிவல பாதையிலே சொல்றீங்க நடக்கலாம். ஓகே, அந்த அதிசயம் அங்கேயும் நடக்கலாம். உங்ககிட்ட அவங்க வந்து பேசுறதுக்கு முற்படுவாங்க, இல்ல உங்ககிட்ட அந்த அந்த ஆன்மா உங்ககிட்ட நெருங்குறதுக்கான சூழ்நிலையை அதை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே, நீங்க சித்தர்கள்கிட்ட போகணும்னா கூட, அதாவது சித்தர்கள் ஜீவ சமாதிக்கோ அங்கெல்லாம் போய் உங்க பிரார்த்தனைகள் வைக்கணும், முதல்ல உங்களுக்கு அந்த தேஜஸ் வேணும். இருந்தாதான் அவங்க தான் வந்து அந்த இடத்துல வந்து அந்த அருள் கொடுக்குற இடத்துக்கு வருவாங்க, அந்த அனுகிரகம் கிடைக்கும். இது முதல் பார்ட். ஓகே, அடுத்து நமக்கு முன்னாடி எப்பயுமே நம்ம புண்ணியம் பேசணும். இப்ப நான் ஒரு வேலைக்காக ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னா, நான் போய் நின்று அங்க சண்டை போட்டு போராடுறதுக்கு பதிலா நான் போகும்போதே அந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடியா இருந்தா எப்படி இருக்கும்? ஓகே, அப்ப அந்த இடத்துல அந்த புண்ணியம் பேச ஆரம்பிக்கணும். எனக்கு புண்ணியம் நிச்சயமா இருக்கும், இருந்ததுனால தானே நான் வந்து இந்த பிறவி எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்ப என்னோட கர்மா கழியுதுன்னா என்ன அப்படின்னா, நான் போற வேலையெல்லாம் சக்சஸ் ஆக ஆரம்பிக்கும். நல்ல விஷயமாக இருந்தது அப்படின்னா நிச்சயமா அது ஒரு சக்சஸ் ஆக ஆரம்பிக்கும். அது எப்போ அப்படின்னா, இந்த கர்மம் மெதுவா ரெடியூஸ் ஆகும்போது என்னோட புண்ணியங்கள் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அது அதிகப்பட ஆரம்பிக்கும். ஓகே, அது அதிகமாக என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு பதிலாக என் புண்ணியம் பேச ஆரம்பிக்கும். நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ சில பேருக்கு வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கேன்னு நம்ம சொல்லுவோம், அதை பார்த்து நம்ம பொறாமையும் படுவோம். இல்லைன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய மச்சம் இருக்குப்பா, அவங்களுக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் வெற்றி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அவங்க புண்ணியங்கள் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அவங்க செய்யற சின்ன சின்ன விஷயமும், ஒரு சின்ன சின்ன தப்பு கூட அந்த இடத்துல பெருசா பேசப்படுறது இல்லை, ஏன்னா புண்ணியங்கள் பெருசா இருக்கு. அப்ப நான் எப்படி பண்ணணும் அப்படின்னா, கர்மா ஒரு பக்கம் குறையணும், புண்ணியத்தையும் ஒரு பக்கம் அதிகப்படுத்திக்கணும். நான் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த புனித தலத்துக்கு போனாலும் சரி, எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, போயிட்டு வந்தீங்களா, உங்களால ஒரு 10 பேருக்கு பசி ஆத்துற மாதிரி பாருங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு அன்னதானம் பண்ற மாதிரி. உங்க கையில அன்னைக்கு என்ன இருக்கு, 10 ரூபா தான் இருக்கு, அந்த 10 ரூபாய்க்கு யாருக்காவது ஏதாவது கொஞ்சம் வாங்கி கொடுக்கும். அதாவது அதே ஸ்தலத்துல நிச்சயம் எந்த ஸ்தலத்துக்கு போறாங்களோ அதே ஸ்தலத்துல ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட்டுருங்க அப்படின்னு நிச்சயமா பண்ணுங்க. ஓகே, நிச்சயமா செய்யுங்க. அப்போதான் நீங்க இறைவனை வந்து, அதாவது எப்படி சொல்றது, நீங்க அவர்கிட்ட போய் ஏதோ ஒரு விஷயம் கேட்டுட்டு வந்திருக்கீங்க, இல்ல நான் ஏதோ ஒரு ஆன்மீக தேடல்ல இருக்கேன் அப்படின்னா, இது செய்யாம மத்த உயிரை நீங்க பார்க்காம உங்களை இறைவன் நிச்சயமா, நீங்க என்ன பொசிஷன்ல இருந்தாலும் சரி, உங்களை அவர் பார்க்க மாட்டார். ஏதோ உங்க புண்ணியம் இருக்கிற வரைக்கும், புண்ணியங்கள் வேலை செய்யற வரைக்கும் உங்க வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த புண்ணியம் என்னைக்காவது ஒரு நாள் அந்த பேட்டரி டவுன் ஆச்சுன்னா நிச்சயமா நமக்கு லாஸ்ட் ரிசார்ட் யாருன்னா இறைவன் தான். அந்த டயத்துல நமக்கு வந்து அந்த உதவி வரணும், இந்த பிரபஞ்சத்துல இருந்து நமக்கு ஒரு உதவி வரணும்னா உங்க புண்ணியங்களை நீங்க ஏத்திக்கீங்க. அது அன்றாட நாளுக்கு நாள் நிச்சயமா நீங்க சம்பாதிக்கிற ஒரு பங்குல, நல்லா சம்பாதிக்கிற காலத்துல நிச்சயமா நிறைய பேருக்கு நல்லது பண்ணுங்க. அது வந்து தானம்னா அன்னதானமாகவும் இருக்கலாம், சில பேருக்கு முடிஞ்சதுன்னா கல்வி தானம் பண்ணுங்க. உங்களால என்ன முடியுமோ அதை சக உயிர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க, உங்க புண்ணியங்கள் அதிகமாகும். நீங்க அதுக்கப்புறம் தான் இந்த யாகம் வளர்க்குறது, பெரிய லெவல்ல ஹோமம் பண்றது, அதெல்லாம் செகண்டரி என்னை பொறுத்த மட்டும். இதை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க, ஏன்னா இது ஒரு ப்ராசஸ். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பு நம்மளையும் வளர்த்துக்கணும். மற்ற உயிர்கள், நம்மளால முடிஞ்ச ஒரு 10 உயிருக்கு ஒரு அன்னதானமோ இல்லை ஒரு நல்ல விஷயமோ, நீங்க உங்களால என்கிட்ட காசு பணமே இல்லை, 2 பேருக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கொடுங்க. அந்த கல்வியை நீங்க தானம் பண்ணுங்க. என்கிட்ட அதான் சார் இருக்கு, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த என்னால தானம் பண்ண முடியும் அப்படின்னா அதை செய்யுங்க. அதுவே உங்களுக்கு புண்ணியமா மாறும். அந்த விஷயமே உங்களுக்கு புண்ணியமா மாறும். உங்க புண்ணியங்கள் அதிகமாக உங்க கர்மா ஒரு பக்கம் குறையும். கர்மாவை பார்த்து பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நல்லது கெட்டது ரெண்டும் சேர்ந்ததுதான் நம்மளோட லைஃப். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அப்ப இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரும்போதே முதல்ல ஒரு புனிதமான தாட்ஸுக்கு வர ஆரம்பிங்க. 2வது, ரொம்ப ஆத்மார்த்தமா போயிட்டு வாங்க. கதை பேசிக்கிட்டே அப்படியே போகிறது இல்லாம, என்ன பர்பஸ்க்காக நம்ம அங்க போனோமோ அந்த பர்பஸை மனசுல ஏத்திக்கிட்டு ஆத்மார்த்தமா போயிட்டு வாங்க. அமாவாசை அன்னைக்கு நீங்க போயிட்டு வர நிச்சயமா உங்க லைஃப்ல பெரிய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அருள் பெருசா கையில உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பொருள் ஒரு விஷயமே கிடையாது. அது வந்து ஒரு தேவைதான். ஓகே, வாழ்க்கை வாழ்றதுக்கான ஒரு தேவைதான். ஆனா எல்லாருக்கும் இன்னைக்கு இருக்கிற மைண்ட் செட் என்னன்னா, பொருள் தான் பெருசா நினைச்சிட்டு இருக்காங்க. அருள் தான் முக்கியம். அருள் தான் எல்லா விஷயத்தையும் காப்பாற்றும். பொருள் எல்லா விஷயத்தையும் காப்பாத்தாது. உயிரை காப்பாத்திட முடியுமா? பொருள் வந்து முடியாது. காசு பணம் நிறைய வச்சிருக்கிறவங்க வந்து அப்போ சாகா வரமுல இருக்கணும். அவங்களுக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் செஞ்சு அவங்க பொழைச்சிக்கிட்டே வரலாம் இல்லையா? ஒரு கட்டத்துல அருள் இருந்தா மட்டும்தான் நம்ம காப்பாற்றப்படுவோம். அதனால இதை தான் கவனிக்குமே தவிர, இது கையில இருக்கும் போது இது தானா வருங்க. பொருளுங்கிறது அது தானா நமக்கு தெரியும். அதாவது இறைவனுக்கு தெரியும் நமக்கு எதை கொடுக்கணும், எந்த டயத்துல எதை கொடுத்தா இவங்களுக்கு அது சரியா இருக்கும் அப்படிங்கிறது. அதனால
இதை கொஞ்சம் எல்லாருமே இதுக்கு ஒரு மெனக்கிடுதல் பண்ணி பண்றது சரி. ஓகே சார், சூப்பர். ஏன்னா திருவண்ணாமலை பற்றி நிறைய விஷயங்கள், தெரியாத நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த எபிசோட் வந்து மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப நன்றி சார்.